நீங்கள் சிட்சையை நீங்கள் சகிக்கிறவர்களாய் இருந்தால் பிற்காலத்தில் வரப்போகிற காலத்தில் நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொன்னா, நீதியை பெறுவீர்கள், சமாதானத்தினால் வருகிற பலனை பெறுவீர்கள் என்று இங்கே சொல்லப்படுகிறது. அப்படியானால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், எந்த சிட்சையும் தற்காலத்தில் அது துக்கமாக காணப்படும். அப்போ ஒரு சிட்சை எனக்கு நேராக வரும்போது அது எனக்கு துக்கமாக காணப்படும். ஆனால் அந்த துக்கம் என்னை தாக்கிவிட்டது என்று சொல்லி நான் மந்தையை விட்டு ஓடுவதினாலோ மெய்ப்பனை விட்டு ஓடுவதினாலோ எனக்கு ஒரு பிரயோஜனமும் வரப்போகிறது கிடையாது. அந்த சிட்சையை நான் ஏற்றுக்கொண்டு, அந்த சிட்சையை நான் பழகி, இந்த சிட்சை எனக்காக தேவன் தம்முடைய வசனத்தினாலே அவர் ஊழியக்காரரை அனுப்பி என்னை சிட்சித்திருக்கிறார். இன்றைக்கு எனக்கு இந்த சிட்சை ஒருவேளை துக்கமாக தான் இருக்கு, ஆனால் எனக்கு வரும் காலத்தில் அது நீதியாகிய சமாதான பலனை தரும் என்று நம்முடைய சிந்தனையிலே நாம் சிந்தித்து செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. கவனியுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை என்று சொல்லப்படுகிறது. அந்த பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக மாறும்படியாக நாம் சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் பரிசுத்தத்திலே நிலைத்திருக்கும்படியாக நமக்கு வருகிற சிட்சைகளை எல்லாம் நாம் எப்படி இருக்கணும்? சகிக்கிறவர்களாக இருந்து, சிட்சைகள் எனக்கு நேராக வருகிறது, நான் இன்றைக்கு எந்த காரியத்துக்காக நான் சிட்சிக்கப்படுகிறேன், அந்த காரியத்தை என்னை விட்டு நான் அகற்றிவிட்டு நான் தேவனிடத்திலிருந்து வருகிறதான நீதியான சமாதான பலனை நான் அடைய விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த சிட்சையை நாம் சகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும்.